நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு வருகை தரும் தொண்டர்கள் காரணமாக சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. பார்க்கிங்கில் வாகனத்தை விட்டுவிட்டு வரும் தொண்டர்கள் பாதுகாப்பு இல்லாமல் சாலையை கடந்து வந்த நிலையில் தொண்டர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில சாலையின் நடுவே தடுப்பு அமைக்கும் பணி தீவிரமா நடைபெற்று வருது. கூடுதல் விவரங்களோட இணைகிறாரு செய்தியாளர் கிருஷ்ணா. சாலையின் நடுவே தடுப்பு அமைக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருது. இன்னொரு பக்கம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதாவும் சொல்றீங்க. முழு விவரம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு பல்வேறு எதிர்ப்புக்கு பிறகும் தொண்டர்களினுடைய எதிர்பார்ப்புக்கும் இடையே தற்போது இன்று மாலையிலிருந்து 3 மணியிலிருந்து தொடங்க இருக்கிறது. இதற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்து புதுச்சேரி, தமிழகம், கேரளா, பெங்களூரு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் தொண்டர்கள் காலை முதலே குவிய தொடங்கியிருக்கிறார்கள். காலை முதலே 1000க்கும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த பகுதியில் குவிந்து வருவதன் காரணமாக இங்கு சாலைகளில் சென்னையிலிருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இந்த மாநாடு பந்தலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 75 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு பந்தலும் 280 ஏக்கர் பரப்பளவில் இந்த பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. காலை முதலே பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிய தொடங்கியிருக்கிறார்கள் அந்த மாநாட்டிற்காக. இதனால் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சாலையில் நடுவே தொண்டர்கள் கடக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த தொண்டர்கள் குவிந்து வரும் காரணமாக இந்த போக்குவரத்து காவல்துறை மற்றும் போலீசாரிடையே கடும் சவாலாக இருந்து வருகிறது. இதனால் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்தும் காணப்பட்டு வருகிறது. இந்த கருத்தில் கொண்டுதான் மாநாட்டின் நிர்வாகம் சார்பாக தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே பேரிகார்டு பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதனை கண்டு இந்த பேரிகார்டுகளும் அமைத்தாலும் தொண்டர்கள் அந்த பேரிகார்டுகளை தாண்டிதான் அந்த மாநாட்டு பந்தருக்கு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அந்த மாநாட்டு அதிக அளவில் சிறு சிறு கடைகளும் வைத்து வருவதால் போக்குவரத்து நெரிசலானது கடும் சவாலாகவே இருந்து வருகிறது.